அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? கிரிக்கெட்ல இந்த விஷயம் அடிக்கடி சொல்லப்படும். என்ன அப்படின்னா, இந்த பிளேயருக்கு ரொம்ப நல்ல ஸ்கில் இருக்கு, ஆனா அதை மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸா மாற்ற முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேள்விப்படுவீங்க. நிறைய பிளேயர்ஸ் அதை மாதிரி கஷ்டப்படுவாங்க. ஸோ நான் எடப்பாடி பழனிசாமி அதை மாதிரி தாங்க பார்க்குறேன். அவருக்கு ஏதோ ஒரு ஸ்கில் செட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இருக்கிறதுனால தான் அவரால் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பெரிய தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் கட்சியில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி கட்சியை கட்டுக்கோப்பா வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த ஸ்கில்லை வச்சு ஒரு நல்ல கூட்டணியை ஃபார்ம் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸா மாத்துறதுல அவருக்கு எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த பிரச்சனையை தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே ஒரு பிளேயருக்கு நல்ல ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறதுனால மேட்ச்ல சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அதுக்காக வச்சுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னா வச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவருக்கு அந்த ஸ்கில் மேல மரியாதை வச்சு சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அதை அவங்க பயன்படுத்தி பர்ஃபார்மன்ஸா மாத்தல அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது வரும், மேட்சை விட்டு தூக்குவாங்க. ஸோ இப்போ அதிமுகவில் அதை மாதிரியான ஒரு சூழல் தான் வந்திருக்கு. 2017 16 ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்ததோ திரும்ப அந்த பிரச்சனைகள்லாம் அதிமுகவில் வர தொடங்கியிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2026 47 எம்எல்ஏக்கள் அதிமுக அவங்க கட்சி மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. அதுல 33 எம்எல்ஏக்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, நேத்தி சி.வி. சண்முகம் இருக்காரு இல்லையா, சோ அவருடைய வீட்டுல ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கிட்டு சி.வி. சண்முகம் உட்பட எஸ்.பி. வேலுமணி உட்பட என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, 33 எம்எல்ஏக்கள் இசக்கி சுப்பையா இவங்கெல்லாம் சேர்ந்து நாம கூட்டணியா தாவேக்காவுக்கு போயிடலாம், தாவேக்காவில் போய் இணைஞ்சிக்கலாம் கூட்டணியா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு தர்ம சங்கடமான சூழல்ல இப்ப அதிமுக நின்றுருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு பாண்டிச்சேரியில வச்சு ரெசார்ட்ல வச்சு ஒரு பெரிய டிஸ்கஷன் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதெல்லாம் நடத்தினாரு. பட் அதுல இந்த எம்எல்ஏக்கள் யாரும் கன்வின்ஸ் ஆகல அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. சி.வி. சண்முகம் உங்களுக்கு தெரியும், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது ஆட்சி இந்த டைம் பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட வேலை பார்த்தவங்க. பட் அது நடக்கல அப்படிங்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை, அந்த ஏமாத்தம் இருக்குல்ல, அதை தாங்க முடியாம எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை அப்படியே நேரடியா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேத்தி சென்னையில இத மாதிரி கட்சிக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு, நமக்கு எதிராக செயல்பட தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு நேத்தி சென்னையில ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. மீட்டிங்ல சி.வி. சண்முகம் உங்களுக்கு தெரியும், நேரடியா எதுவா இருந்தாலும் மறைமுகமா ஒளிஞ்சு பேசுறது, அது டிஎம்கே அட்டாக் பண்றதா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அட்டாக் பண்றதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அப்படியே டைரக்டா அடிச்சு பேசுவாரு, இதுதான் பேசுவாரு. ஸோ நேத்தி அதே மாதிரி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீட்டிங்லேயே வச்சு, உங்களுக்கு கூட்டணி அமைக்க தெரியல, ஏதோ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, ஸோ அதனால தான் நம்ம இப்படி தோத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் யோசிச்சு பாருங்க. ஒரு பொதுச் செயலாளர், இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவங்க, அவங்கள நேருக்கு நேர் சி.வி. சண்முகம் பேசியிருக்காங்க. ஸோ கூட்டத்தில் இருந்தவங்க முகமே மாறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு சி.வி. சண்முகம் நேருக்கு நேர் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கூட்டம் கலைஞ்சதுக்கு அப்புறம் அங்கேருந்து யாரெல்லாம் சி.வி. சண்முகம் பேசினது சரின்னு நினைப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 33 பேர் சி.வி. சண்முகம் வீட்டில் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஆலோசனையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, எஸ்.பி. வேலுமணி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தலைமையில் அதிமுக இருக்கணும், எஸ்.பி. வேலுமணியை அதிமுகவுடைய தலைமையா மாற்றணும், இப்பொழுதைய சூழலுக்கு நாம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா அவங்க கூட்டணியில போயிடணும் அப்படின்னு இந்த ஆலோசனை கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா சொல்றாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகத்தெல்லாம் நிறைய நம்பினாங்க. பட் அவங்களே இப்போ எதிரான நிலையில நிற்கிறதுனால இடையில பேசுறதுக்கு மீடியேட்டர் கூட சரியா இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைக்குது. கே.பி. முனுசாமி இருக்காங்க இல்லையா, சோ அவங்க தான் 2 பேருக்கு இடையில இருந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்றதை கேட்டுட்டு இங்க பேசி கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதாவது சமாதானப்படுத்துறதுக்கு 2 தரப்பையும் கே.பி. முனுசாமி அவர்கள் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. பட் என்ன முடிவு எடுப்பாங்க, அதிமுக இனிமே எதை நோக்கி போகும் அப்படின்னு தெரியல. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சூழல்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போக முடியல அப்படின்னா கண்டிப்பா அதிமுகவுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகும். அதே மாதிரி சரிப்பா கட்சி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்ற, ஓகே, இவங்க சொல்ற மாதிரி இந்த சி.வி. சண்முகம், வேலுமணி இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி தாவேக்கா கூட போயிட்டா கட்சியோட எதிர்காலம் இருக்குமா, எதிர்காலம் வந்துருமா அப்படின்னா
அது இன்னும் மோசமா போய் முடியும். அதிமுகவோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சுத்தமா மங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி நடந்துரும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வந்து ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன்ல வச்சிருந்து அதிமுக நம்ம கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும், பட் அவங்க பெரிய கட்சி தான், பட் சூழல் இப்படி இருக்கு, ஸோ எங்களுக்கு கீழே வந்து ஒரு டெப்டி சிஎம்மா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியை தமிழக வெற்றி கழகம் எடுத்திருந்து இவங்கள கலந்து ஆலோசிச்சு உள்ள போயிருந்தா கூட ஏதோ ஓரளவுக்கு அது வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா தமிழக வெற்றி கழகம் அதிமுக எங்களுக்கு தேவையே இல்லை, அவங்க எவ்வளவு இக்கட்டான சூழல்ல இருந்தாங்க எல்லாமே தெரியும். இன்னைக்கு பதவியேற்க போறாங்க, ஆனா 3-4 நாளா எவ்வளவு இக்கட்டான சூழல்ல இருந்தாங்க அப்படின்னு தெரியும். ஆனா அந்த சூழல்ல கூட அவங்க அதிமுக நம்ம கூட வரணும் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. அப்படி தமிழக வெற்றி கழகம் அதிமுகவும் ஒரு பொருட்டா மதிக்காம இருந்த சூழல்ல இங்க அதிமுகக்குள்ள பிளவு ஏற்பட்டு ஒரு 33 எம்எல்ஏக்கள் வந்து 33 எம்எல்ஏக்கள் போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துல அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து 3-2 மடங்கு பேர் ஆதரவா எந்த பக்கம் இருக்காங்களோ அதை தான் கட்சியா வந்து சட்டமே கன்சிடர் பண்ணும். அப்படி பாக்குறப்போ 47-33 பேர் போனா இவங்க 33 பேர் தான் கட்சியா மாறும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியாவே சட்டம் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து கன்சிடர் பண்ணாது. அப்படிங்கிறப்போ இவங்க போயிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இவங்க 33 பேரை சட்டம் வந்து கட்சியா கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒரு 56 வருஷமா 1972ல தொடங்கப்பட்டு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இக்கட்டான சூழல்களை அதிமுக சந்திச்சிருக்கு. ஒவ்வொரு முறையும் திமுகவுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது, பட் அதிமுக ஒவ்வொரு முறையும் சந்திச்சிருக்கு. ஏன்னா திமுகவில் வந்து கருணாநிதி செத்தா ஸ்டாலின் இருந்தார், ஸ்டாலின் செத்தா உதயநிதி இருக்காரு, உதயநிதிக்கு ஏதாவது நடந்தா இன்பநிதி இருக்காரு. அப்படிங்கிறப்ப அவங்க தலைமைக்கு பிரச்சனை வந்ததே இல்லை. ஆனா எம்ஜிஆர் இறந்து போனப்போ கட்சி அப்படியே உடஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை, அடுத்து யாருன்னு தெரியாம இருந்தது. இந்த ஜானகி அம்மா சண்டை போடுறாங்க, ஜெயலலிதா அம்மா சண்டை போடுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிளவு, ஒரு அப்படியே என்ன நடக்கும், கட்சி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி 89ல இருந்தது. பட் அதை தாண்டி ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு லீடர் வந்து எமர்ஜி ஆனாங்க. சரி, அவங்க வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா திரும்ப 2016ல அவங்க தவறினதுக்கு அப்புறம் கட்சி இருக்குமா இருக்காதா, அந்த கட்சியை கலைச்சிருவாங்களா, ஆட்சியை கலைச்சிருவாங்களா, யார் முதல்வர் அப்படின்னு தெரியாம இருந்தது. அந்த டைம்ல எமர்ஜி ஆன எடப்பாடி பழனிசாமி இத்தனை வருஷம் கட்சியை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ திரும்ப 2026ல 2016ல என்ன சூழல் இருந்ததோ அதே சூழல் வந்து 2026லயும் அதிமுகவுக்கு வந்து நிக்குது. என்ன அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய யாராலையும் இந்த தோல்வியை ஏத்துக்க முடியல. இந்த தோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி இனிமே அந்த கட்சியை கொண்டு வந்துருவாரு அப்படின்னு அவங்களால நம்ப முடியல, ஏத்துக்க முடியல. கிட்டத்தட்ட தொடர் தோல்வி பார்க்கறதுனால 2019, 2021, 2024, 2026 தொடர் தோல்வியை பார்க்கறதுனால கூட இருக்கக்கூடிய தொண்டர்களே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நம்புனாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ அவங்களுக்கு எதிரா திரும்பி இருக்காங்க. பட் இதுல எந்த முடிவு சரியான முடிவா இருக்கும், எந்த முடிவு அதிமுகவுடைய எதிர்காலத்தை கொலை செய்யாத முடிவா இருக்கும் அப்படிங்கிறத கட்சி முன்னாள் அமைச்சர்கள் தானே அவங்க தான் யோசிச்சு முடிவெடுக்கணும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க தாவைக்கா கூப்பிட்டு தாவைக்கா கன்சிடர் பண்ணி வாங்க, நாங்க வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நல்ல மெஜாரிட்டி வேணும் அப்படின்னு அவங்க கூப்பிட்டு இவங்க போயிருந்தா கூட ஓரளவுக்கு மரியாதையா இருக்கும், ஓரளவுக்கு நம்ம கன்வின்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். பட் அவங்க கன்சிடரே பண்ணல. அப்படிங்கிறப்போ இவங்களா இந்த 33 பேரும் தாவைக்காவில் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதிமுக மேல இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது சுத்தமா போயிடும். எடப்பாடி வெர்சஸ் சி.வி. சண்முகம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் அதிமுகவில் உருவாயிருக்கு. பட் என்ன நடக்கும் அடுத்து அப்படின்னு நம்மளால யோசிக்கவே முடியல. திடீர்னு சி.வி. சண்முகம் 33 எம்எல்ஏக்களுடன் தாவைக்காவில் இணைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி கூட வரலாம். ஐயோ, கேட்கவே கூடாது அந்த செய்தியெல்லாம். பட் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.